சிறுகதைகள் இதை பொறுத்துக்க பார்க்க போறோம். கூப்பாராவுடைய சிறுகதை காணாமலே காதல்னு சொல்லிட்டு, அடுத்த புதுமை பித்தன். புதுமை பித்தன் எடுத்துக்கிட்டா கடவுளும் கந்தசாமியும் சொல்லிட்டு புதுமை பித்தன் எழுதியிருக்கிறாரு. ஜெயகாந்தன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்னு ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார். அகிலன் இவர் வேங்கையின் மைந்தன் அகிலன். சாண்டில்யன் இவர் கன்னி மாடம் எழுதியிருக்கார். சாண்டில்யன் கன்னி மாடம்னு சொல்லி எழுதியிருக்கிறார். சிறுகதைகள் பொறுத்துக. கூப்பாரா புனர்ஜென்மம்னு எழுதியிருக்கிறார். புதுமை பித்தன் தான் கயிற்று இரவு என்னும் சிறுகதை. ஜெயகாந்தன் பாரிசுக்கு போ. அகிலன் கயல் விழி. சாண்டில்யன் பாவை விளக்கு என்று சாண்டில்யன் எழுதியிருக்கிறார். கூப்பாரா இறுதி வெளிச்சத்தில் கூப்பாரா. புதுமை பித்தன் புதுமை நகரம், அதாவது பொன் நகரம் புதுமை பித்தன். ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். அகிலன் பாவை விளக்கு அகிலன். சாண்டில்யன் யவன ராணி சாண்டில்யன். கூப்பாரா ராஜகோபாலன் ராஜா திரை. புதுமை பித்தனுக்கு புதுசா சாப விமோசனம். சரியா? ஜெயகாந்தன் சுந்தர காண்டம். பாருங்க, ஜெயகாந்தன் தான் சுந்தர காண்டம். அகிலன் எடுத்துக்கிட்டா அகிலன் பெண், இது பெண் என்பது. சாண்டில்யன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலைவாசல் சாண்டில்யன். கூப்பாரா கனகாம்பரம் என்னும் நூல் கூப்பாரா. புதுமை பித்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் செய்த தெருக்கூத்துன்னு சொல்லிட்டு புதுமை பித்தனுடைய அந்த தெருக்கூத்து நாம வச்சுக்கலாம். ஜெயகாந்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெய சங்கரா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அகிலன் பெண் என்று சொன்னாலும் அகிலம் எழுதியிருக்கிறாரு. இது பெண் மலர் என்று சொன்னாலும் அது அகிலன் தான். அடுத்ததா சாண்டில்யன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசதிலகம் சாண்டில்யன் எழுதியது. பார்த்தசாரதி பார்த்த சமுதாய வீதி. சரிங்களா? இது புதுமை பித்தன் புதுமையான கேணி, துன்பமான கேணி. புதுமை பித்தனுடையது துன்பக்கேணி. அடுத்ததா ஜெயகாந்தன் இருக்காரு வச்சுக்கோங்க. ஜெயகாந்தன் இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, ஜெயகாந்தன் ஒரு பிடி சோறு கொடு ஜெயகாந்தன் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அகிலன் வராரு இந்த இடத்துல. அகிலன் நெஞ்சில் அலைகள்னு சொல்லப்படுது. அகிலனுடைய நெஞ்சில் அலைகள், அகிலன் அலைகள் அப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜானகிங்கிற அம்மா வந்தா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மா வந்தாள் எனும் நூல் தி ஜானகிராமன். பார்த்தசாரதி மணிப்பல்லவம். என்ன பல்லவம்? மணிப்பல்லவம் பார்த்தசாரதி வருது. அடுத்ததா புதுமை பித்தன் மனித எந்திரம். அதாவது மனித எந்திரம் ஒரு புதுமையான மனித எந்திரம்னு சொல்லி சாட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெயகாந்தன் என்ன சொல்றாருன்னா, இனிப்பும் கசப்பும் ரெண்டுமே காந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இனிப்பும் கசப்பும் நூல் ஜெயகாந்தன். அகிலன் எடுத்துக்கோங்க. அகிலன் தான் சித்திரப்பாவை அகிலன் சேர்த்து படிங்க. தி ஜானகிராமன் எடுத்துட்டா தி ஜானகிராமன் மோகமுள் தி ஜானகிராமன். பார்த்தசாரதி பார்த்த மலர் என்ன அப்படின்னா குறிஞ்சி மலர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இடத்துல பார்த்தசாரதி எழுதிய நூல் குறிஞ்சி மலர் என்பது. புதுமை பித்தன் இதுல புதுமை பித்தன் உலகத்து சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. புதுமை பித்தன் உலகத்து சிறுகதைகள். ஜெயகாந்தன் யாருக்காக அழுதான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருக்காரு. காந்தன் அழுதான். சரி. அகிலன் எடுத்துக்கிட்டா வேங்கையின் மைந்தன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வேங்கையின் மைந்தன் என்னும் நூல் அகிலனுடையது. தி ஜானகிராமன் இவர் எழுதினதான் மரப்பசுன்னு சொல்லிட்டு மரப்பசு ஜானகிராமன். பொறுத்துக நூல்கள் ஆசிரியர். பார்த்தசாரதி
பொன் விலங்கு. பார்த்த சாரதி பொன் விலங்கு. புதுமை பித்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுமையான ஒரு விஷயம், அதாவது தெய்வம் கொடுத்த வரவுன்னு சொல்லி புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. புது வரவுன்னு அதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புது செருப்பு கடிக்கும் என்று காந்தன் எழுதியிருக்கார். அகிலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதய சிறையில், இதய சிறையில் யார வைக்கிறீங்க? அகிலன். தி ஜானகி ராமன் எடுத்துக்கிட்டா சிவப்பு ரிக்ஷா, சிவப்பு ரிக்ஷா ஜானகி ராமன். நான் பார்த்த சாரதி, இந்த பார்த்த சாரதி வலம்புரி சங்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. புதுமை பித்தன் எடுத்துட்டீங்கன்னா அன்று இரவு, என்னது அன்று இரவு புதுமை பித்தன். ஜெயகாந்தன் எடுத்துக்கிட்டா ஜெயகாந்தனுடைய பரீட்சை, அக்னி பரீட்சை ஜெயகாந்தன். அகிலன், ஆகிலன், அகிலன். கூர இத்தி, குரத்தி அகிலனுடையது. தி ஜானகிராமன், இவர் என்ன எழுதியிருக்காருன்னா சிலிர்ப்பு சாத்தியமானு சொல்லி தி ஜானகிராமன் அவருடைய நூல். நான் பார்த்த சாரதி, பார்த்த சாரதி நெருப்பு கணிகள், நெருப்பு கணிகளை பார்த்தார் பார்த்த சாரதி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்த புதுமை பித்தனுடைய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுமை பித்தன் காஞ்சனை, புதுமை பித்தன் காஞ்சனை. அடுத்து ஜெயகாந்தன் எழுதியது காயிந்த, காந்தன் எழுதியது சாயிந்தி, சந்தி, யுக சந்தி ஜெயகாந்தன். அடுத்து அகிலன், அகிலன் குழந்தை சிரித்தது அகிலன், குழந்தை சிரித்தது அகிலன். அகிலன்ற ஒரு குழந்தை சிரிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். தி ஜானகி ராமன், ஜானகி ராமன் இடத்துல சக்தி வைத்தியம், ஜானகி என்ற பெயருக்கு வந்து சக்தின்னு வச்சுக்கோங்க, ராமனுக்கு வைத்தியம்னு வச்சுக்கோங்க. ஜானகி ராமன் சக்தி வைத்தியம் என்னும் நூல். நூல் நூலாசிரியர் பொறுத்துறோம். நான் பார்த்த சாரதி துளசி மாடம், பார்த்த சாரதி பார்த்தாரு துளசி மாடத்தை. புதுமை பித்தன் இவருடைய நூல் எதுன்னு கேட்டா காலனும் கிழவியும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையா இருக்கு பாருங்க. காலனும் கிழவியும் என்பது புதுமை பித்தன். ஜெயகாந்தன், இந்த காந்தன் என்ன சொல்றாருன்னா ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம் என்பது காந்தன், ஜெயகாந்தன் தான் அது. அடுத்தது அகிலன், இந்த அகிலனுடையது நெஞ்சில் அலைகள் என்பது அகிலனுடையது. தி ஜானகி ராமன், ஜானகி ராமன் செம்பருத்தி, செம்பருத்தி ஜானகி. ஜெக சிற்பி இவருடைய நூல் எதுன்னு பார்க்கணும். ஜெக சிற்பி ஆழ்வாய் அழகன்னு சொல்லிட்டு இத எழுதியிருக்கிறாரு. புதுமை பித்தன், புதுமை பித்தன் புதுமையா விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற நூல் புதுமை பித்தன். அடுத்ததா ஜெயகாந்தன், ஜெயகாந்தன் ஒரு பிடி சோறு, காந்தம்னா அப்படி ஒரு பிடி பிடிக்கும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் காந்தன். சரி, இங்க அகிலன், அகிலன் என்னன்னு கேட்டா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அகிலன் தான் எங்க போகிறோம்னு சொல்லி கேட்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கலாம். தி ஜானகிராமன், இந்த தி ஜானகிராமன் மலர் மஞ்சம் என்று எழுதியிருக்கிறார்.